நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். அந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசியுங்கள், சற்று கூட புரிந்து கொள்ளலாம். கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிக்கு இப்படி ஆயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நன்றாய் கவனியுங்கள். அதற்கு ஒரு உதாரணம் கவனிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு தேவனுடைய ஆவி யார் மேல் ஊற்றப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாச சந்ததியின் மேல் தான் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. எழுத்தின்படியான யூதர்கள் மேலும் எழுத்தின்படியான இஸ்மவேலர் மேலும் ஊற்றப்படவில்லை. ஆவி விசுவாச சந்ததியின் மேல் ஊற்றப்படுகிறது. ஆகவே இதுல நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு பெரிய சொத்து வைத்திருக்கிறார், சொத்து எழுதி கொடுத்திருக்கிறார். உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த சொத்து, இந்த வாக்குத்தத்தங்கள் என்று சொத்தாக கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே நமக்கு அனைத்தும் சுதந்திரம் ஆயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இன்றைக்கும் நன்றாய் கவனியுங்கள். அப்ப இங்க சொல்லி இருக்கிற ஏற்கனவே ஒன்று ஆவியை பற்றிய வாக்குத்தத்தம், ஆவியை பற்றிய வாக்குத்தத்தம். நம்மில் அநேகர் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். அப்போ இன்னும் சிலர் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீர்கள். நீங்க விசுவாசத்தோட இந்த வசனத்தை வைத்து விசுவாசத்தோட கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசித்திருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறேன், ஆகவே எனக்கு அந்த ஆவியை தர வேண்டும், எனக்கு நானும் ஒரு ஆபிரகாமின் சந்ததி, எனக்கு இந்த ஆவியை நீர் தர வேண்டும் என்று இந்த வசனத்தின்படி நாம் உரிமையோடு கேட்பதற்கு நமக்கு ஆண்டவர் உரிமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவி யார் பெறவில்லையோ வாஞ்சையோடு கேளுங்கள். இன்றைக்கே கூட நீங்கள் கேட்டால் ஆண்டவர் உங்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். கேட்கணும், கேட்கணும். சில சொத்துக்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்றால் நாம எடுத்துக்கொள்வதற்கு கொஞ்சம் டைம், சுதந்திரம் அடைவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுபோல சில வேளை சிலருக்கு சிலர் கேட்ட உடனே கிடைச்சிரும், சிலருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனாலும் விசுவாசத்தை விடாமல் நாம் விசுவாசத்தோடு ஆண்டவற்றை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர், ஊற்றும் என்று ஆண்டவரிடத்திலே நம்மை தாழ்த்தி விசுவாசத்தோடு திரும்ப திரும்ப கேட்டால் அவர் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்ற வல்லவர். அல்லேலூயா. ஆகவே இனிமேலும் பரிசுத்த ஆவியை பெறாமல் இராதிருங்கள். வாஞ்சையாய் கேளுங்கள், வாஞ்சியுங்கள். பரிசுத்த ஆவியினால் இன்னும் நிரப்பப்படணும். அப்படி வாஞ்சையாய் கேட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நாம் இதை சுதந்திரமாக எடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவியில என்ன விசேஷம், அதைத்தான் நாம இப்ப முன்னாடி 4ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்தை வாசித்தோம். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நமக்குள்ள ஆண்டவர் அனுப்பி இருக்கிற ஆவி என்ன ஆவி? அவருடைய குமாரனுடைய ஆவி. அது என்ன செய்கிறாராம்? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த குமாரனுடைய ஆவியை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை பழைய ஏற்பாட்டு எந்த பரிசுத்தவான்களும் பெறவில்லை. மோசேயை கூட பாருங்கள், மோசே கூட அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற உரிமை அவருக்கு என்ன செய்யல, வரவில்லை. எந்த பெரிய தேவ மனிதர்களானாலும் பழைய ஏற்பாட்டில இந்த பாக்கியம் அவர்கள் பெற்றடையவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோம் அப்பா பிதாவே. அல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்னே தேடி வந்தீர் எங்கோ
நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். இயேசுவை யூதர்கள் கல்லெறிவதற்கு கல்லெடுத்ததற்கு ஒரு காரணம், நீ உன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனுக்கு ஒப்பாக மாற்றுகிறபடியினால் என்று அவர் தேவதூஷணம் சொன்னார் என்று அவர் மேல் கல்லுகளை எறியும்படி அவர்கள் ஆயத்தமானார்கள். அப்போ யூதர்களுக்குள்ள ஒரு வழக்கம் என்ன, தேவகுமாரன் சொன்னா தேவனுக்கு ஒப்பாக தன்னை மாற்றி தேவதூஷணம் சொன்னான். எப்படி இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லலாம்? ஆனால் இன்றைக்கு நமக்கு சொல்ல முடியும், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே இந்த பாக்கியத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றிருக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே இந்த ஆவியை பெற்றும் இன்னும் அப்பா பிதாவே என்று கூப்பிடாமல் நீங்கள் அப்படியே அந்த ஆவியை பெற்று அதை உங்களுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று முதல் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தின் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா. உரிமையோடு அவருடைய பிள்ளையை போல வந்து பேசுங்கள். அவரிடத்தில் அந்த பரலோக தகப்பனிடத்திலே நீங்கள் பேசுங்கள். பேசி ஆண்டவரிடத்திலே மனதார பேசி அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அந்த தகப்பன் பிள்ளை என்ற அந்த நல்ல உறவிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தினம்தோறும் பேசணும். இவ்வளவு ஆவியை தந்து இந்த உரிமையெல்லாம் தந்ததுக்கு அப்புறமும் நாம் நம்ம அவரோட பேசுவதில்லை. அதற்கு நாம நேரத்தை ஒதுக்கணும். வருஷத்தினுடைய இறுதி பகுதியில வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவரோடு பேசுகிறதுல பல குறைவுகள் இருந்தாலும் இந்த வருஷ இறுதியிலே நம்ம திட்டங்கள் போடணும். அடுத்த வருஷத்துல அதை எப்படி சரிபடுத்தலாம்? ஒரு புதிய வருஷம் நமக்கு முன்பாக காத்திருக்கிறது. அதுல எப்படி முன்னேறலாம்? ஜெபத்தில் எப்படி முன்னேறலாம்? ஆண்டவரோடு பேசுவதில், ஆண்டவரோடு உறவாடுவதில் எப்படி முன்னேறலாம்? திட்டங்களை போட்டு ஆண்டவருக்குள் பலப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. அவருடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய தைரியத்தின் ஆவியா இருக்கு. இன்னும் அது மட்டும் அல்ல, நான் ஏற்கனவே நாம வாசித்த அந்த வசனம் என்ன, அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆபிரகாமு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்த நேரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை. ஆனால் அந்த வேளையில் அவன் விசுவாசித்தான். கர்த்தர் இன்றைக்கும் ஆபிரகாமின் சந்ததி எண்ண முடியாத கடற்கரை திரளை போல இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தம் முழுமையா நிறைவேறினதை கூட உலகத்திலிருந்து பார்க்கவில்லை. அவன் விசுவாசத்தோடு மரித்தான். அது வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே தேர்தல் வரும்போது பல வாக்குகள் கொடுப்பார்கள். இன்றைக்கு பலதை நிறைவேற்றுகிறார்கள். ஆனா முந்தின காலங்களில் ஒன்னும் நடக்க, தேர்தல் நேரத்தில் பல வாக்குறுதிகள் வரும், ஆனா ஒன்னும் நிறைவேறாது. ஆனா ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எதை செய்வாரோ அதை சொல்லுவார், சொல்லுவதை அவர் செய்து நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு பண்ணினார். இன்று வரை அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. ஆபிரகாம் கூட அதை காணவில்லை. அவன் விசுவாசத்தோடு மரித்தான். கர்த்தர் அவனுடைய சந்ததியை அப்படியே பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததி பெருகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசித்து விசுவாசிகளாய் இருக்கிறவர்களே, நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தம். ஒன்று, இந்த எழுத்தின்படியாகவே புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர், அதுபோல அவனுடைய சந்ததி பெருகிற்று. ஒரு யாக்கோவை கொண்டு யாக்கோவுடைய 12 பிள்ளைகளும் 12 கோத்திரமாய் மாறி அது பெரிய ஜனத்தொகையாய் மாறிவிட்டது.
ஆண்டவர் அதுபோல நமக்கும் ஆசீர்வாதங்களை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். இதையெல்லாம் எடுத்து விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. கேளுங்கள். ஒருவேளை நீங்க நினைத்த காலகட்டத்திற்குள் அந்த நன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆபிரகாமும் அப்படித்தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ண மறுநாளே ஆண்டவர் கொடுக்கல. அவன் சில காலம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் குறித்த வேளையிலே அதை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆகவே இந்த கூட்டத்திலும் என் பிள்ளைக்கு புத்திர பாக்கியம் இல்லையே, எனக்கு புத்திர பாக்கியம் இல்லையே என்று வேதனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களுக்கு அது சொந்தம். அதை நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள், விசுவாசத்தோடு அதை பற்றி கொள்ளுங்கள், அதற்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உங்கள் பிள்ளைகள் சிலர் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், அல்லது உங்கள் பிள்ளைகள் சிலர் கெட்டுப்போன நிலையில் இருக்கிறார்கள், சிலர் பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு நீங்களும் விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் சந்ததி கெட்டு போக கூடாது. அது உம்முடைய பிள்ளையாக ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி தேவனுடைய பிள்ளைகளான சந்ததியா இருந்ததோ அதுபோல என் பிள்ளையும் கெட்டு போக கூடாது என்று இந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு, வாக்கு தத்தமாகிய வசனங்களை எடுத்துக்கொண்டு சொல்லி அதை விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் அவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னும் எத்தனை ஆசீர்வாதங்கள்! உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் சொல்லியிருக்கு. இன்றைக்கும் கூட பாருங்கள், எழுத்தின்படியே இந்த காரியம் நிறைவடைந்து வருகிறது. எத்தனையோ இடத்தில் பார்க்கலாம். புதிய புதிய சபை தொடங்குகிற இடங்கள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சுவிசேஷத்திற்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவித்தவர்களாய் இருப்பார்கள். கர்த்தர் அந்த இடங்களை சுதந்திரமாக தருவார். அல்லேலூயா. இன்றைக்கும் வேதாகம சங்கம், பைபிள் சொசைட்டி, வால்டேர் என்ற ஒரு மனிதனை குறித்து சொல்வார்கள், வேதாகமே இல்லாமல் அழித்து விடுவேன் என்று. இன்னும் 100 ஆண்டுகளுக்குள் ஒரு வேத புத்தகமும் பூமியில் இருக்காது என்று சொன்னான். அந்த வால்டேர் மரித்தான். அவனுடைய வீட்டை வேதாகம சங்கத்தினர் விலைக்கு வாங்கி அவனுடைய வீட்டிலே வேதம் இன்றைக்கும் பிரிண்ட் ஆகி உலகமெல்லாம் போகிறது. அல்லேலூயா. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு நிறைவேறுது? ஆவியை பெற்ற ஜனங்கள், தேவ ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே வேதத்தின் எந்த வாக்குத்தத்தமும் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற நமக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆகவே அதை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அது வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி. கடைசியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? அதை கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். அதை நீங்க விளக்கத்தை தொடர்ந்து வாசித்தால் ஒன்று ஆகாருடைய சந்ததியையும் இன்னொன்று சாராளுடைய சந்ததியும் வைத்து பவுல் அங்கே எழுதுகிறார். அதை நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட பழைய ஏற்பாட்டு சந்ததிக்கும் ஆவியின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட புதிய ஏற்பாட்டு சந்ததிக்கும் ஒப்புமையாக அதை அங்கே பேசி எழுதுகிறார். அல்லேலூயா. நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் சுயாதீனம் உள்ளத்தில் பிறந்த பிள்ளைகள். ஆபிரகாமின் சந்ததியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற தேவ ஜனங்களை நீங்கள் யார்? சுயாதீனம் உள்ளவளுடைய சந்ததி. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அடிமையானவிடத்தில் பிறந்த அந்த சந்ததியாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்ததுன்னா அப்படி அர்த்தம் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் ஒரு கூட்ட மக்கள் நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த சடங்கு ஆச்சாரங்களை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் அவைகளை எல்லாம் கை கொள்ள போவதில்லை. நாம் எழுத்தின்படியாக காளையை கொண்டு பலி செலுத்துவதில்லை, விருத்த சேதனம் செய்வதில்லை, இதெல்லாம் நம்ம செய்வதில்லை. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி கிறிஸ்துவுக்குள் பூரணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அந்த விளக்கத்துக்குள்ள போன நேரம் ஆகிவிடும். அதுல சுருக்கமா சொல்ல வருகிற கருத்து என்ன? பவுல் சொல்லுகிறார், பவுலுக்கு கலாத்தியருக்கு அந்த நிருபம் எழுத காரணம், இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற இந்த கலாத்திய சபை நியாயப்பிரமாணத்தின் சடங்குகளை நிறைவேற்ற போய்விட்டது. சிலர் துருபதேசம் பண்ணாங்க, விருத்த சேதனம் பண்ணணும், நியாயப்பிரமாணத்தில் உள்ள முறைமைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு, சடங்கு ஆசாரங்களை செய்யணும், அப்பதான் ரட்சிப்பு பூரணம் அடையும், அப்பதான் ரட்சிப்பு முழுமை அடையும் சொன்னாங்க. இல்ல, அப்படி இல்ல, கிறிஸ்துவை பற்றுகிற நீதிதான் விசுவாசத்தினுடைய காரியம் என்று. அதனால அந்த பழைய சடங்காச்சாரங்கள் வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். அல்லேலூயா. நாம் கூட
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பல சடங்கு ஆசாரங்களை கடைபிடித்துக் கொண்டு வந்திருப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள் நாம் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு இவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. வீடு கட்ட வேண்டும் என்றால் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான், இந்த நேரத்தில் தான் என்று இல்லை. அதெல்லாம் பழைய கால வாழ்க்கையில் உள்ள சடங்குகளும் ஆசாரங்களும், அவைகள் பிரயோஜனம் இல்லை. ஆகவே ஆண்டவர் தந்த எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள். நாட்களை, சில நல்ல நாட்களை பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, அதிலே தான் அவருடைய நல்ல காரியங்களை நடத்துவது என்று இருக்கிறார்கள். நமக்கு அது தேவையில்லை. நம்முடைய தேவன் படைத்த எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நம்ம கர்த்தருடைய ஆராதனை, சபையில் உள்ள கூட்டங்களை கவனிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவ் இருக்கு அப்படின்னுட்டு நம்முடைய கல்யாணம் அங்க வைக்க முடியாது, வீடு பிரதிஷ்டை வைக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கடந்த வாரத்துல செய்தி கேட்ட வாரத்தின் முதல் நாள் சீஷர்கள் கூடி வந்திருந்தாங்க. அப்போ அதுல கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சபையில ஜெபம் இருக்கிற நாட்கள், கூட்டங்கள் இருக்கிற நாட்களை கவனிக்கணும். மற்றபடி எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள் தான். நேரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த சடங்கு ஆச்சாரம் தேவையில்லை. இன்னும் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. ஒரு வீடு கட்ட போனோம்னா அதுக்கு எத்தனையோ காரியங்களை பார்க்கிறார்கள். இந்த காலத்தில் ஆசாரியாரை கொண்டு வந்து வாஸ்து பார்க்கிறார்கள். அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபித்து வேலையை தொடங்கினால் பரலோகம் திறந்து ஆசீர்வாதம் இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம் அப்படி, விவாகம் என்று சொன்னால் அந்நிய மதங்களிலே சில பொருத்தங்களை பார்ப்பார்கள். ஜாதகம் பொருந்துகிறதா, அது இருக்குதா என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபித்து தேவ சித்தத்தின்படியாக தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கடுத்த காரியங்களை தேட வேண்டும். பழைய எல்லா சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் மாறி போக வேண்டும். நாம் ஆவிக்குரிய மக்களாய் சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த சுயாதீனத்தை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அனுசரிக்க வேண்டும். ஆகவே நாம் சுயாதீனம் உள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்க சொல்லி இருக்கு அந்த இன்னொரு ஆகாருடைய பிள்ளை எதுனா மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை. அதனாலதான் அங்க சொல்லி இருக்கு, அதை 30ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று எழுதி இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டுல 2 பேர் பிள்ளைகளும் இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் சாராள் பிடிச்சுக்கிட்டாங்க. இப்ப ஆகாரையும் பிள்ளையும் வெளியே என்ன செய்யணும், தள்ளணும் என்று பிடித்து கொண்டார்கள். அப்போ அது ஆபிரகாமுக்கும் கஷ்டமா இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்ல அவளை தள்ளிரு, அவள் சொல்ற மாதிரியே விட்டுருன்னு சொல்லி அப்புறம் ஆபிரகாம் ஒரு தண்ணி அப்பத்தை எடுத்து கொடுத்து வச்சு அனுப்பி விட்டார். அததான் இங்க பவுல் இங்க எழுதுகிறார். ஆபிரகாம் அந்த அடிமையானவளையும் பிள்ளையும் வெளியே தள்ளினது போல நம்முடைய வாழ்வில் இருக்கிற இப்படிப்பட்ட இந்த பழைய தேவையற்ற சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவைகளை வெளியே தள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம சுயாதீனம் உள்ளவருடைய பிள்ளைகளா இருக்க முடியும், விடுதலையா நம்ம இருக்க முடியும். இன்னொன்று, அதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை. மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் வெளியே தள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்று இதிலே லிஸ்ட் போட்டிருக்கிறார். ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிற அவையாவன என்று தொடங்கி ஒரு பெரிய பட்டியலை போட்டிருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள். அதிலே அந்த பட்டியலை நம்ம நல்லா வாசித்து பார்க்கணும். அதுல சொல்லி இருக்கிற எந்த காரியமும் நம்மள இருக்கக்கூடாது. விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், ஒரு பெரிய பட்டியல். இந்த அனைத்தையும் நம்மை விட்டு வெளியே தள்ளி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதையும் உள்ள வச்சுக்கிட்டே நம்ம இருந்தோம்னா சுயாதீனம் உள்ளவளுடைய பிள்ளையாய் நாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே பழைய வாழ்க்கை, மாம்சத்துக்கு எடுத்ததான பேச்சுக்கள், மாம்ச சிந்தை, மாம்சீகமாய் நடக்கின்ற மாம்சத்துக்கு ஏதுவான ஜென்ம சுபாவத்துக்கு ஏதுவான நடக்கைகள், சிந்தைகள், பேச்சுக்கள், காரியங்கள் அனைத்தையும் வெளியே தள்ளணும். ஆவிக்குரியவர்களாய் சுயாதீனம் பெற்ற தேவ ஜனங்களாக, ஆவிக்குரிய தேவ ஜனமாய் ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வெளியே தள்ள வேண்டியதை தள்ளிருங்க. பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பாவம் நம்மை அடிமைப்படுத்தி போட, அதுல தான் இயேசு விடுதலை கொடுத்தார். அவர் வந்துட்டுன்னா வெளியே தள்ளிடணும். எந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் வெளியே தள்ளிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சுயாதீனம் உள்ளவருடைய சந்ததியாக, பிள்ளைகளாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. என்ன சந்ததி? நாம் ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சத்திய உபதேசங்களை காக்கணும். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி நாம்.
கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினால் நாம சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, நாம் சுயாதீனம் உள்ளவருடைய சந்ததி. நாம் அடிமைத்தனத்துக்கு ஏதுவானவைகளை வெளியே தள்ளிவிட வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதரினில் வாழ்வதால் விடுதலையே, சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியார் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஒரு விடுதலையோடு இன்னைக்கு கட்டுகளை எல்லாம் உடைத்து நமக்கு ஒரு விடுதலையை தருவார். ஆமென், அல்லேலூயா. விடுதலையே, விடுதலை, விடுதலையே, லோகமதின் மோகத்தில் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதரினில் வாழ்வதால் விடுதலையே, சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, சுயாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஆவிக்குள்ளாகி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய ஒரு விடுதலை தருவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆமென், இயேசுவே. ஓ, எங்களை விசுவாச மார்க்கத்தாராய் தெரிந்து கொண்டு, ஓ, ஷபல மதன வர 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 ஷபல மதன வர 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 வர. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சற்று நேரம் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரிபலப திரபர வர 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 ஷிபல வதன வர 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 வர. ஆண்டவரே, வாழ்விலே சில நம்பிக்கைகளே நான் குறைவுபட்டாலும் மறுபடியும் நம்பிக்கையில் வளர வேணும், நம்பிக்கையில் வளர வேண்டும், நம்பிக்கை வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. ribala badira bara 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 shibala bara 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 bara. hallelujah, hallelujah. எங்கள் அருமை ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். hallelujah, 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 hallelujah. தகப்பனே, தகப்பனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஷபலப தீரபர பர பலப. உண்மையாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே, உண்மையாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே, உண்மையாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே, உத்தமனாய் நிற்க உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாய், வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டீரப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்று இருக்கிறது, ஆமென் என்று இருக்கிறது. கலங்கின தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். அறிக்கை செய்யுங்கள், அனுதினமும் அறிக்கை செய்யுங்கள். வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். முறுமுறுக்காதிருங்கள், கவலைப்பட்டு போகாதிருங்கள், கவலையினால் உள்ளம் ஒடுங்கி போகாதிருங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹalleluya. ரிபலப திரபரபலப ஷிபலப திரபலப கபரபரபலப லிபதரபரபரபலப ஷிபலப தரபரபரபலப லிபதரபரபலப ஷிபலப தரபரபரபலப. ஹalleluya, 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 ஹalleluya. வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி நாம்தான். அது கிறிஸ்துவை விசுவாசித்த சந்ததி. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ஷிபலப திரபலபரபரபலப ஷிபலப தரபரபரபலப. ஹalleluya, 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 ஹalleluya. அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, எங்கள் ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க பலனையும் கிருபையும் தாரும் ஐயா. புறம்பே தள்ள வேண்டியவைகளை தள்ளிவிட உதவி செய்யும். அடிமைத்தனத்துக்கு ஏதுவானவைகளை புறம்பே தள்ளிவிட உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மகிமையான சுயாதீனத்திலே நிலைத்திருக்க, விடுதலை பெற்ற தேவ ஜனங்களாய் நிலைத்திருக்க உதவி செய்யும். கவலைகளை புறம்பே தள்ளிவிடுங்கள். கவலைகள் உங்களை கட்டி போட இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. தேவையற்ற பாரங்கள், தேவையற்ற கவலைகள் தள்ளி போடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புறம்பே தள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையற்ற எந்த காரியத்தையும் தள்ளிவிட விடுதலையோடு வாழ உதவி செய்யும் அப்பா. விடுதலை பெற்ற தேவ ஜனமாய் வாழ உதவி செய்யும். Praise the Lord. Hallelujah, hallelujah. நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, hallelujah, hallelujah. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் இருந்த வேளையில் எங்களை நீர் தெரிந்து கொண்டு உம்முடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் நீர் எங்களை வைத்து எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமின் சந்ததியாகவே எங்களை தெரிந்து கொண்டீர். வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டீர். சுயாதீனம் உள்ள ஒரு சந்ததியாய் எங்களை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, பெரிய பாக்கியத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதற்கு தகுந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் திடனடையட்டும், பலனடையட்டும். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. இந்த நாளிலும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் தேவனுடைய வசனங்களில் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை தங்கள் வாழ்வில் ஒவ்வொரு பகுதிகளும் அனுபவிக்க உதவி செய்யும். எல்லா பகுதிகளிலும் நாங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக உதவி செய்யும். ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும். எங்கள் தலைமை போதகரவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கூட்டங்களை ஆசீர்வதி. நாளை அவர்கள் திரும்பி வருகிற யாத்திரையில் கூட இரும். வாரம் முழுவதில் உள்ள எல்லா ஊழியங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தேவ ஜனங்கள் எல்லாரோடும் உடைய கரம் இருக்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே.